உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மன் சாமி, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் துர்காம்மா கிட்ட போகணும். இவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் நீங்க தான் காப்பாத்தணும் சாமி. உன் பேர் என்ன? தேவி. உன்னை பார்த்தா நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கே. நீ படம் வரைஞ்சிருக்கத பார்த்தா நல்லா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. இவங்க கிட்ட எப்படி மாட்டின? சங்கர பாண்டி தான் என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து 2 பேட் அங்கிள் கிட்ட விட்டாங்க. அந்த பேட் அங்கிள் 2 பேரும் நான் வேணான்னு சொல்லியும் என்ன மலையில இருந்து தூக்கி வீசிட்டாங்க. அப்புறமா நான் மயக்கமாயிட்டேன். இங்க யார் என்ன கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் என் வீட்டுக்கு போகணும். துர்காமாட்ட போகணும். நம்ம யாரும் இங்க இருந்து போக முடியாது. ஆமா போக விட மாட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தீங்க? உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு? எங்களை அனாத ஆசிரமத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. எங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்ல. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. என் அம்மா இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவங்க என்ன தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருவேன். நான் தப்பிச்சு போய் என் அம்மா கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் காப்பாத்திடுவேன். நீ சொல்றது நடந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நமக்கு காவலுக்கு இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமா இவன் இப்படிதான் தப்பிச்சு போக பார்த்தான். ஆனா மாட்டிக்கிட்டான். இவன் கையில எப்படி சூடு வச்சிருக்காங்கன்னு பாரு. அச்சச்சோ, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் தப்பிச்சு போவேன். உங்களையும் காப்பாத்துவேன். எப்படி? எப்படியாச்சும் இந்த போன் எடுத்து துர்காமாக்கு போன் அடிச்சு பேசணும். வாங்க முதலாளி, உட்காருங்க. என்ன சாப்பாடு நீங்க? பிரியாணி, சிக்கன் பிரியாணி வாங்கி வந்திருக்கேன். உனக்கு வாங்கினியா? ஆ. போதும் பேசுறதா பாரு. நீங்க இங்க இருங்க. என்ன தேவி, என்ன பண்ண போற? அந்த போன் எடுத்து துர்காமாக்கு போன் பண்ண போறேன். உங்க அம்மா போன் நம்பர் தெரியுமா? அவங்க வந்து நம்மள உடனே காப்பாத்துவாங்களா? எனக்கு என் அம்மா நம்பர் நல்லா தெரியும். அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோன் பண்ணதும் அவங்க போலீஸோட வந்து எல்லாரையும் காப்பாத்திடுவாங்க. தேவி மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவங்களா வந்து நம்மள அடிப்பாங்க. சொன்ன கேளு. அப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தா இங்க இருந்து தப்பிக்க முடியாது. எங்க அம்மா வந்தா என்ன மட்டும் இல்ல, உங்களையும் கூட காப்பாத்தி வெளில கூட்டிட்டு போவாங்க. வேணாம் தேவி, நீ மாட்டினா என்ன மாதிரி சூடு வச்சிருவாங்க. நீ பயப்படாத, தைரியமா இரு. நான் பாத்துக்கிறேன். முதலாளி, தண்ணி குடிங்க. என்னங்க பாத்து. காரமாகுது. அப்படியா?
தொழிலை கட்டா போனால் தான் பிரியாணி துண்ண முடியும், இல்லைன்னா பழைய சோறு தான் துண்ணணும். துர்காமா ஃபோன் எடுங்க. ஆ கூப்பிடாதம்மா. ம். ஒன்று பண்ணு, நீ போய் சாப்பிட்டு வேலையை போய். ஆ என்னாச்சு? என்னாச்சு? துர்காமா ஃபோனே எடுக்கல. இதுல தொழில் செய்யலன்னு சொன்னா சொல்லி கொடு. ஆ சரி. இல்லை தொலைச்சிருவேன். சரிங்க முதலாளி. என்ன இது புது நம்பரா இருக்கு? ஐயோ, துர்காமா தான் ஃபோன் பண்றாங்க. மாட்டிக்கிட்டேன். யாரா இது? புது நம்பர் ஆகுது. யாரா இருக்கும்? ஹலோ, ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்துச்சு. அப்படியா மேடம்? நான் எதுவும் கால் பண்ணலையே. ஆமா, நீங்க யார் மேடம்? எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு துர்கா, போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் எதுவும் ஃபோன் பண்ணலையே மேடம். வேற யாருன்னா தப்பா நம்பர் போட்டிருப்பாங்க. சரி, ஓகே. ஓகே. உன் பேர் என்ன? யமுனா. இங்க யாரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க? இதுங்க யாருக்கும் அவ்வளோ தைரியம் கிடையாது. இன்ஸ்பெக்டர் நம்பரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. ஏதாவது ராங்காலாக இருக்கும். அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் துர்காமா மட்டும் ஃபோன் எடுத்திருந்தா எல்லார் பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். ஏதோ நம்ம நல்ல நேரம் தப்பிச்சிட்டோம். இனிமே அப்படி பண்ணாத. அப்படியெல்லாம் விட முடியாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் செஞ்சு இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.